ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு திலீப் சமையல். இன்றைக்கி பார்க்க போகிறது என்னோடய ரெசிபி இல்லை, இது எங்கள் அம்மாவோட ரெசிபி. எங்கள் அம்மா செய்கிற அதே டேஸ்ட்டில் அதே மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி நான் வந்து நாட்டுக்கோழி குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு வந்து 2 ஸ்பூன் அளவு மல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் அளவு மிளகு, 3 இல்லை 4 வரமிளகாய், இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து அரை முடி தேங்காவை வந்து நல்லா பால் எடுத்து வச்சுக்கணும் நம்ம. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். அதோடு சேர்த்து இஞ்சி வந்து நல்லா ஒரு விரல் அளவு இஞ்சியை வந்து அரைச்சிக்கணும். அடுத்து குக்கரில் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க. நல்லா சூடானதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயம் ஆட் பண்ணி தேவையான உப்பு ஆட் பண்ணி சுருள வதக்கிங்க. அடுத்து அரைச்ச மசாலா பேஸ்ட்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசனை வரைக்கும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க நாட்டுக்கோழி ஆட் பண்ணிக்கிங்க. அது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்றிட்டு குக்கரை மூடி போட்டுட்டு விசில் வந்ததுக்கப்புறம் சிம்மில் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் எடுத்தால் சூப்பரான ஒரு நாட்டுக்கோழி குழம்பு எங்கள் அம்மா ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கு பக்கா காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.